இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். கடமையை செய்வதற்கு அச்சப்பட வேண்டாம், சட்ட கட்டமைப்புக்குள் நின்று மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவோம். மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுர என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். டித்வா நிவாரணத்துக்காக அரசாங்கம் ஒதுக்கிய 500 பில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டங்களை இந்த வருடத்துக்குள் நிறைவு செய்யுங்கள். மாணவர்களுக்கான 15,000 ரூபாய் மற்றும் 10,000 ரூபாய் கொடுப்பனவுகள் முழுமையாக வழங்கல். மதிப்பீட்டின் நட்டையீடு வழங்கக்கூடிய அனைத்து மதிப்பீடின்றி நட்டையீடு வழங்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் நட்டையீடு வழங்கி நிறைவு என்பதாக நேற்று தினம் ஜனாதிபதி இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை அடிப்படையாக வைத்து இன்றைய தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகள் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தி ஒன்று இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாகவும் இடம்பெடுக்கிறது. தித்வா நிவாரணம் 2026 இறுதிக்குள் அனைவரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி உறுதி என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய செய்தியாகவும் அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஏனைய பத்திரிகைகளும் அது தொடர்பான செய்திகள் முதற்பக்க முக்கிய செய்திகள் மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பாக இருக்கிறது. அந்த தினம் லங்காதி பத்திரிகையிலும் தொடர்பான செய்திக்கும் பிரதானமான இடம் வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இணைய பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. நேற்று தினம் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்ற போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். அனைவரும் இணைந்து சட்டத்துக்கு கட்டுப்படும் நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று கடமையை செய்ய அச்சப்பட வேண்டாம் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். மாத்தளையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி சட்ட கட்டமைப்பிற்குள் நின்று மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் தித்வா சூறாவளி நிவாரணத்துக்காக அரசாங்கம் ஒதுக்கியுள்ள 500 பில்லியன் ரூபாய் நிதியை பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தையும் குறித்த பிரதேசங்களையும் மீள கட்டியெழுப்ப பயனுள்ள முறையிலும் வினைத்திறனாகவும் பயன்படுத்துவது அரசியல் அதிகாரத்தினதும் அரசு அதிகாரிகளிடதும் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இவ்வருட இறுதிக்குள் அந்த அனைத்து திட்டங்களையும் நிறைவு செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தி இருக்கின்றார். மாத்தளை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மாத்தளை வீர கெப்பட்டிபோல மண்டபத்தில் இடம்பெற்றது. அமைச்சர்கள், ஆளுநர் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் பெருமளவில் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அதிகாரம், செல்வம் மற்றும் அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாத கலாசாரத்தை மாற்றி அனைவரும் சட்டத்துக்கு கட்டுப்படும் புதிய கலாசாரத்தை உருவாக்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் தற்போது மேற்கொண்டிருக்கிறது. அனைவரும் சட்டத்துக்கு கட்டுப்படும் ஒரு நாட்டை உருவாக்குவதை பெரும் அச்சுறுத்தலாக சித்தரிக்க சிலர் முயற்சிக்கிறார்கள். ஒரு நாகரிகமான நாட்டை உருவாக்குவதற்காக அனைவரும் சட்டத்துக்கு கட்டுப்படும் சமூகத்தை உருவாக்க வேண்டியது அவசியமாகும். சட்டமானது அரசு அதிகாரிகள் தமது கடமைகளை சரியாக செய்வதற்கு எவ்விதத்திலும் தடையாக இருக்காது. சட்ட கட்டமைப்புக்குள் நின்று கொண்டு அரசாங்கத்தின் நிதியை மிகவும் திட்டமிட்ட முறையிலும் பயனுள்ள முறையிலும் பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முழு அர்ப்பணிப்புடன் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதங்களுக்கு நட்டையீடு வழங்குதல், வீடுகள் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் அதன் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி இதன் போது விரிவாக ஆராய்ந்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 25,000 ரூபாய் மற்றும் 50,000 ரூபாய் கொடுப்பனவுகள் மற்றும் மாணவர்களுக்கான 15,000 ரூபாய் மற்றும் 10,000 ரூபாய் கொடுப்பனவுகள் மாத்தளை மாவட்டத்தில் தற்போது முழுமையாக வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆனத்த நிலைமை காரணமாக மாவட்டத்தில் 254 வீடுகள் முழுமையாகவும் 3,829 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. மதிப்பீடின்றி நட்டையீடு வழங்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் தற்போது நட்டையீடு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஏனைய வீடுகளுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காணி உரிமை இல்லாமல் அதிக அபாயமுள்ள பிரதேசங்களில் வீடுகள் அமைந்திருத்தல் மற்றும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளுக்கு சொந்தமான நிலங்கள் போன்ற காரணங்களால் எழுந்துள்ள சிக்கல்கள் வழங்கக்கூடிய மாற்று தீர்வுகள் குறித்தும் இங்கு விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்கான நட்டையீடு, அதிக அபாய நிலை காரணமாக வெளியேற்றப்பட்ட குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகள், வீட்டு வாடகை கொடுப்பனவும், தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவன அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் வீடுகளை நிர்மாணித்தல்
வழங்குதல், காணிகளை கையகப்படுத்தல் ஆகியவற்றின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நேற்று தினம் கேட்டிருந்து கொண்டதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தித்வா சூறாவளி அனர்த்தம் ஏற்பட்டு தற்போது 6 மாதங்கள் ஆகின்றன. எனவே இந்த காலப்பகுதி வரைக்கும் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, வீடுகளை இழந்தவர்களுக்கு அல்லது சொத்துக்களை இழந்தவர்களுக்கான மதிப்பீடு இன்றி வழங்கக்கூடிய சொத்துக்களுக்கான அனைத்து விடயங்களும் வழங்கப்பட்டிருப்பதாகவும், மதிப்பீடு செய்யக்கூடியவற்றுக்கான விடயங்கள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு இங்கு சுட்டிக்காட்டிய விவகாரங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல ஜனாதிபதி நேற்று தினம் பல விடயங்களை குறித்து கவனம் செலுத்தியிருந்தார். அதிலும் பிரதானமாக சிலர் தங்களுடைய தாய் தந்தையின் வீட்டில் வசித்து வருகிறார்கள். தாய் தந்தை ஒரு காணியில் வீடு இருக்கும். எனவே அந்த காணியை பிரிக்காமல் அதே காணியில் இன்னும் ஒரு பக்கம் வீடுகளை அமைத்து வாழ்ந்து வந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவர்களுக்கான நட்டையீடு வழங்குவதில் பிரச்சனை இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதன்போது ஜனாதிபதி அவர்கள் அதற்கு ஒரு தீர்வை வழங்கியிருந்தார். குறிப்பாக இந்த அவ்வாறு காணி பிரிக்காமல் அங்கு வாழ்ந்தவர்களுக்கு காணி தொடர்பான பிரச்சனை இருந்தால் அவர்களுக்கு காணிகளை வழங்க முடியும் என்பதாக ஜனாதிபதி நேற்று தினம் தெரிவித்திருந்தார். அதே போல இன்னும் ஒரு விவகாரம், இந்த வீடுகளுக்கான நட்டையீடு, அதே போல மரணித்தவர்கள் நட்டையீடு வழங்குகின்ற போது ஒரு அளவீட்டு முறைமை தேவை என்பதாக அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதற்கு அவர்கள் ஒரு வரையறையின் கீழ் வழங்குவதற்கான ஒரு விசேட வர்த்தமானியை மீண்டும் சுற்றுநிருபத்தை வெளியிடுமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். அதன் அடிப்படையில் வாக்காளர் டாப்பில் வாக்களித்த வீதம் அல்லது எந்த காலம் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த காலப்பகுதி இருந்திருக்கிறார்கள். எனவே அந்த காலப்பகுதியின் ஒரு வரையறை அடிப்படையில் அவர்களுக்கான நட்டையீடு வழங்குகின்ற செயற்பாடு குறித்தும் ஜனாதிபதி மீள ஒரு சுற்றுரூபம் அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்க அதற்கும் ஜனாதிபதி தன்னுடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல ஆபத்தான பகுதிகளில் வசித்து வந்த மக்கள் அந்த டித்வா சூறாவளி காலப்பகுதியின் போது ஆபத்தான இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு இப்போது நிலைமை ஓரளவு சீரடைந்திருப்பு காரணத்தினால் மீண்டும் அந்த இடத்துக்கு செல்வதற்கான கோரிக்கைகள் பலரால் முன்வைக்கப்படுகிறது. எனவே இந்த அதி அபாயமிக்க வலயங்களில் வாழ்ந்து வந்த மக்கள் மீண்டும் அந்த இடத்தில் மீள குடியேறுவதற்கான விருப்பம் தெரிவித்தாலும் அவர்களுக்கான அனுமதி வழங்கப்படக்கூடாது என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்று தினம் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். சில வேளைகளில் அவ்வாறு சிலர் அதிகாரிகளுடைய அந்த விடயங்களை மீறி அங்கு வாழ்வதற்கான கோரிக்கையை முன்வைக்கும் பட்சத்தில் அவர்களிடம் சட்ட ரீதியான ஒரு உத்தரவை பிறப்பிக்குமாறும் ஜனாதிபதி கோரிக்கை ஒன்று முன்வைத்தார். குறிப்பாக அந்த பகுதிகளில் நீங்கள் அரசாங்கத்தினுடைய இந்த கோரிக்கைகளை மதிக்காமல் மீண்டும் குடியேற முயற்சித்தால் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அரசாங்கத்தின் நட்டையீடு எதுவும் வழங்கப்பட மாட்டாது என்ற விடயத்தை அவர்களுக்கு உறுதியாக கூறி அவர்கள் விரும்பினால் அந்த பகுதிக்கு செல்ல அனுமதிங்கள். ஆனால் நிச்சயமாக அவ்வாறான ஆபத்தான இடங்களுக்கு மக்கள் மீளச் சென்று வாழ்வதற்கான அனுமதியை அதிகாரிகள் வழங்கக்கூடாது. அதற்கான சட்டங்களில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அதிலும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அது தொடர்பான சட்டங்களை கடுமையாக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது அங்குள்ள மக்களுடைய வாழ்வாதாரம், அதே போல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்குவது உள்ளிட்ட காணிகளை வழங்குவது, நட்டையீடு வழங்குவது தொடர்பான விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தியதோடு இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் கூறியிருந்தார். குறிப்பாக இப்போது சட்டத்தின் முன் சகலரும் சமம் என்ற நிலைமை நாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். எனவே சிலர் இந்த சட்டத்தின் முன் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது யாராவது அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டால் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டியது சட்டத்தின் கடமை. என்னுடைய பெயரோ யாருடைய பெயர் குறிப்பிட்டாலும் அந்த விசாரணைகளுக்கு மோங்கொடுக்க வேண்டியது கடமை. ஆனால் அவ்வாறு விசாரணைகளுக்கு மோங்கொடுப்பதை ஒரு பாரதூரமான விடயமாக சித்தரிக்க சிலர் இப்போது நாட்டில் முயற்சித்து வருகிறார்கள். அவ்வாறு எவருக்கும் உணவளிக்க முடியாது. கடந்த காலங்களில் ஆட்சி, அதிகாரம், பணபலம் இருக்கின்றவர்களுக்கு மேல் சட்டம் பாயாது என்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது. ஆனால் இப்போது அப்படி எந்த கலாச்சாரமும் இல்லை. சட்டம் சகலருக்கும் சமமாக அமல்படுத்தப்படுகின்ற கலாச்சாரம் இருக்கிறது. யாரேனும் ஒருவருக்கு சட்டம் நியாயமான முறையில் அமலாகவில்லை என்று தொடர்பில் எங்களுக்கு அறிவிக்க முடியும். எனில் நாங்கள் சட்டத்தை சகலருக்கும் நியாயமான முறையில் அமல்படுத்த தயாராக இருக்கிறோம் என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள்